2016 ஜூலை 22 இந்திய விமானப்படைக்கு சொந்தமான அட்டனோவ் AN-32 விமானம் வங்காள விரிகுடா கடல் மேலே பறந்துட்டு இருக்கும்போது ரேடார்லேருந்து காணாமல் போகுது. விமானம் காணாமல் போய் 8 வருஷம் கழிச்சு, அதாவது இப்போ 2024 விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்படி விமானம் காணாமல் போச்சு, அதில் பயணம் செஞ்சவங்க யார் யார், அப்போ கண்டுபிடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன, 8 வருஷம் கழித்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அட்டனோவ் AN-32 விமானம் ஜூலை 22, 2016 காலை 8:30 மணிக்கு சென்னை தாம்பரம் விமானப்படை நிலையத்திலிருந்து அந்தமான் நிக்கோபார் போர்ட் பிளேயர் விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கு. இந்த விமானம் வாரம் சென்னையிலிருந்து INS உத்ரேஷ் இந்திய கடற்கரை விமான நிலையத்திலிருந்து அதிகாரிகளுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போகக்கூடியது. 11:45 மணிக்கு போர்ட் பிளேயர்ல விமானம் லேண்ட் ஆகணும். ஆனால் 9:12 மணிக்கு விமானத்துடனான ரேடார் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. விமானத்தில் 6 பணியாளர்கள், 11 இந்திய விமானப்படை வீரர்கள், 2 இராணுவ வீரர்கள், 2 பைலட், ஆயுத கிடங்குல பணிபுரிகிற 8 பேருன்னு மொத்தம் 29 பேர் இருந்திருக்காங்க. விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பைலட்டை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. காணாமல் போன விமானம் சென்னைக்கு கிழக்கு பக்கம் 280 கிலோமீட்டர் தொலைவில் பறக்கும்போது தான் ரேடார் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்திய கடற்படையும் இந்திய விமானப்படையும் சேர்ந்து தேடுதல் பணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பல், 12 கப்பல்கள், 5 விமானம் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுச்சு. இந்த தேடுதல் இந்தியாவின் மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையாக இருந்தது. விமானம் காணாமல் போன 3வது நாளில் இருந்து எக்ஸ்ட்ரா 16 கப்பல்கள், 6 விமானங்கள் தேடுதலுக்காக யூஸ் பண்ணாங்க. அப்பையும் விமானத்தை கண்டுபிடிக்க முடியல. ஜூலை ஆகஸ்ட் முழுவதும் தேடுதல் பணியில் இருந்தும் விமானத்தை கண்டுபிடிக்க முடியல. 15 செப்டம்பர் 2016 இந்திய கவர்மெண்ட் தேடுதல் பணியை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதில் பயணம் செஞ்ச 29 பேரும் தவறிவிட்டதா அவங்க குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. 2024 தேசிய கடல்சார் ஆய்வு நிறுவனம் சில ஆராய்ச்சிக்காக நார்வேலிருந்து ஓஷன் மினரல் எக்ஸ்ப்ளோரர் நீர்மூழ்கி கப்பலை இறக்குமதி செஞ்சாங்க. இந்த வெஹிக்கிள்ஸோட சிறப்பம்சம் என்னன்னா, கடல் மேற்பரப்புல இருந்து 6000 கிலோமீட்டர் ஆழத்திற்கு போக முடியும். அங்கே வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மல்டிபீம் சோனார், ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோகிராஃபின்னு மேம்பட்ட தொழில்நுட்பம் இது கொண்டது. இந்த அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் வங்காள விரிகுடாவில் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது சென்னையிலிருந்து 312 கிலோமீட்டர் தொலைவில் 3.4 கிலோமீட்டர் ஆழத்தில் விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாகங்கள் 2016 காணாமல் போன அட்டனோவா AN-32 விமானத்தோட பாகங்கள்னு தெரிய வருது. ஏன்னா எந்த ஒரு விமான விபத்தும் அந்த இடத்துல ஏற்படலை. ஜனவரி 12, 2024 இந்தியன் கவர்மெண்ட் சிதைந்த பாகங்கள் 2016 காணாமல் போன அட்டனோவா AN-32 விமானத்தோட பாகம் தானே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2016 விமானம் கண்டுபிடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் விமானத்தில் ULB இல்லை. ULBனா அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் பெக்கான். இது விமானம் விழுந்த இடத்தை சிக்னல் மூலம் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தெரியப்படுத்தும். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் இந்திய விமானப்படை கடற்படையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளை செஞ்சுருக்காங்க. 2016 போல 2019 இந்த ரக விமானம் விபத்துக்குள்ளாகிருக்கு. அசாம்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் போகும்போது மலையில மோதி விபத்துக்குள்ளாகிருக்கு. இதில் 13 பயணிகள் இருந்திருக்காங்க. இந்த ரக விமானம் 1986 இருந்து 2019 வரை நிறைய விபத்துக்கு உள்ளாகிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.